என்ன பண்ணியா அதே பண்ணு. ஆமா அப்படியா? ஆமா. எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சினேகா மாதிரியே இருக்கிறான், இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நயன்தாரா மாதிரியே இருக்கிறான், இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சிம்ரன் மாதிரியே இருக்கிறான். என் அழகான அழகுக்கும் பொட்டிக்காரன் புழுலுக்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டு என்ன வயக்கு 1000 வாட்டு பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஜன்னியில கூட குதிரை கூதி ஜன்னி இருக்குதா? யானை கருப்புதான், யானை புழுல கருப்புதான், நான் ஒரு சிந்து சாக்கட பொந்து நாத்தம் போரு கிளையே எங்கள் இருந்து செவிட்டு இருந்து மத்தாலக்காரரை சந்த அடையலையே போகட்டும் போ. அது நீ வாயில வச்சு அடைச்சுக்கோ. எனக்கு பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பால் பீட்டவா. அந்த அந்த காக்கி டவுசரு கொடக்கு கொடக்குன்னு பாத்துட்டேன். இந்த பாலை குடிச்சாங்கன்னா சின்ன மச்சான்
ஒன்னையா கொடாயில கேமரா வச்சுக்க. ஏய் கிங்கிச்சா 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 பச்சை கலர் கிங்கிச்சா கண்ண வண்ண கேளடா கண்ண கேளடா கிங்கிச்சா கிங்கிச்சா கலருக்கெல்லாம் தொங்கிச்சா கலருக்கெல்லாம் தொங்கிச்சா நான் ஏன்டா ஏய் வாய் அழக பத்தி பேசுறேன். கூட்டு பொம்மையாட்டு இருந்துட்டு அழக பத்தி பேசுறேன். உங்களுக்கு பொறாமையில தூக்கு போட்டு தொங்குங்க. என் அழகு என்ன அந்தஸ்து என்ன பண்டம் என்ன பாத்திரம் என்ன சரி சரி ஆமா உங்களோட எனக்கு என்ன பேச்சு ஆமா ஆமா நான் எங்க அப்பன் கிட்ட போறேன் அப்பதான் ஊரு சண்டை வராது. மூடிட்டு குழாய மூடிட்டு ஏனுங்க எங்க அப்பனை பாத்தீங்களா மாத்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டு பண்ணி வந்து போயிட்டானா ஏங்க சவுந்தரே அப்பா என்ன எங்க பிள்ளை இரும்பாலும் பக்கத்துல கொடுத்து எங்க பிள்ளை கொடலாட்டு கேக்குது. ஆமா பீச்சிட்டு வா 2 கிலோ வறுத்து கூட. ஐயா, குரல் குரல் அப்பா கண்ணு பவள கடையில விக்குது போய் வாங்கி போடு கண்ணு மாவள மரத்துல தொங்குது எங்க பிள்ளை கொரலாட்டம் கேட்டுச்சு. எங்க அப்பன் நெப்பு கிட்ட அலையறான் கண்ணு பவள ஆட மொன்ன புண்டை சும்மா பாயல பாயல அட கண்ணு கண்ணு அப்போ என் தங்கமே என் மகளே என் மகளே மாமி, என் கண்ணு ஏமா ஏன் அவருக்கு சண்டைக்கு போற ஏமா ஏமா அவருக்கு சண்டை அப்பா லவுக்குள்ள புடிச்சு அமுக்குறாரு ஏங்க ஏங்க இப்படி எங்க பிள்ளை பாப்பா அப்பா ஏமா ஏமா அந்த ஆளுக்கு அப்பா விட்டேன் ஆவுடியா அவர் உள்ள கைவிட்டு விரல் விட்டு நோண்ட பாக்குறாரு ஏய் அது நோண்டறது என்ன சுண்ணா முட்டப்பா. ஏமா எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் ஒரு மகன் சொல்லி உன்னை செல்லமா வளர்த்தி செல்லமாவை வச்சு செல்லமா இல்லப்பா செல்லமா அன்போடு அன்போடு உன்னை பாசத்தோடு உன்னை வளர்த்தி உன்னை வாழ்வுமாக்கி ம் உனக்கு அதாவது ம் எவ்வளவு ஒரு செல்வாக்கோடு உன்னை வச்சிருந்தேன். ஆமா உன்னை இங்க கொடுத்தா பக்கத்துல ஏதாவது சண்டை பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வருதா பிடிப்ப அப்படி சொல்லி உன்னை தன்னுள்ள இடத்துல அக்கறையில கொடுத்தேன். அப்ப என்ன கட்டி கொடுத்தீங்க உன் கருமாந்திரை எடுத்தீங்க ஆமா அப்பா பின்னாடி அளவாயிருச்சு போல இல்லம்மா நீ இப்ப சொன்ன அதுக்கு இடராகும். இந்த அழகான பிள்ளைய எங்க கட்டி கொடுத்த உன்னை அக்கறையில கொடுத்தேன். நீ நக்கரையில கட்டி கொடுக்க அக்கறை இல்லம்மா அக்கறை அக்கறையில கட்டி கொடுக்கறப்போ சீரு என்ன செஞ்ச என்னம்மா அப்படி கேட்ட எனக்கு நீ இருக்கிறது ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன சீர் கொடுத்தேன் என்ன செஞ்ச உனக்கு வண்டியிலேயே 7 வண்டி ஓட்டி விட்டேன். என்ன எருவா இல்லம்மா வீட்டுல புழங்குற பாத்திரம் மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் அவங்க எங்கேயோ உன் புத்திய கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வேற என்ன செஞ்ச அது மட்டுமா உனக்கு அதாவது கிலோவிலேயே 3 கிலோ போட்டேன். பன்னிக்கறியா இல்லம்மா நகமா பவுனு வேற அது மட்டுமா ஆட்டை கொடுத்தேன் மாடு கொடுத்தேன் கோழி கொடுத்தேன் குஞ்சு கொடுத்தேன். கொஞ்சம் வாங்கி நான் என்ன பண்றேன் மாடு கொடுத்தேன் கோழி குஞ்சுமா இந்த கோழி குஞ்சு கொண்டு போய் பிள்ளாங்க புழைக்கிற இடத்துல ஏதோ வளர்த்து அது ஏதோ ஒரு 10 குஞ்சு பொறிச்சுனாக்கா அதை வச்சு ஏதோ சுடுகாடு பிடிக்கட்டுமே. கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து போச்சு என்ன சுடுகாடு எப்ப நீ ஏதாவது நீ பேசுறதுக்கு அவன் சொல்றதுக்கு சரியா தான் பாருங்க சிறுவாடு வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் பெருஞ்சாதி கோழி ஒன்று கொடுத்தேன். இத்தனையும் கொடுத்தேன்ல இப்படி கொடுத்திருக்கும் போது இத்தனை சீர் சிறப்போடு போயிருக்கும் போது ஏமா இப்படி தலைவரி கோலத்தோடு வந்திருக்கிற கட்டி கூடுக்கையிலே 108க்கு போன் பண்ணுங்க. நீ ராகம் இல்லாத சொன்னீனாக்க கரெக்டா வரும். ஆட்டை கொடுத்தேன் மாட்டை கொடுத்தேன் கொடுத்தேன் கோழி கொடுத்தேன் உன் குஞ்ச கொடுத்தேன். ஏன் குஞ்சு கொடுக்கல கோழி குஞ்சு கொடுத்தேன். நீ வச்சிருந்திய ஒரு பெரு வெசாதி குஞ்சு பெரு வெசாதிலமா பெருஜாதி குஞ்சு அந்த குஞ்சுக்கு தலைமட்டி இவ்வளவு பெருசு அது கொலையில் கடிச்சு பிடிச்சு இத்தனையும் கொடுத்து அவன் நல்ல மனுஷன்னு நினைச்சு கட்டி கொடுத்து என் புண்டவாயப்பா ஆமா இப்படி சொல்றேன் மருமகனை போய் இப்படி சொல்ற நீ நல்லவனு நினைச்சு கட்டி கொடுத்தீங்க எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது அப்படின்னு கட்டி கொடுத்தீங்கல்ல. ஆமா என்ன கட்டிக்கிட்டு போனவன் 1 மாசம் நல்லா வச்சிருந்தான் 2 மாசம் நல்லா வச்சிருந்தான் அப்புறம் அவன் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். பனை
நானே என்ன கொஞ்சமா செலவா இருக்கு அதுக்கு தானே கொடுத்தது. சும்மா வச்சிருப்பான். இப்ப நீ மனுஷனா பிள்ளைய பத்தியெல்லாம் காக்குறியா? நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? என்ன போடுறான்னு கேடுப்பா. என்னம்மா கள்ள தூக்கி தலைமையில போட்டாங்க? அப்படி போட்டாலும் செத்து இருப்பேன். என்ன கடப்பாறையில குத்துறாங்க? அது இல்ல. இது என்னம்மா போட்டா? தண்ணி போடுறான்ப்பா. என்னது தண்ணி போடுறானா? ஐயோ, எங்க அப்பா கோபக்காரனாச்சே. ஐயோ, பேசாரு மணி அவன் எங்க போறியா? அக்கால ஒளி ராமரன் நீ பேசாரு மணி அவன் அவன் கண்ணுல காண மக்கள் பெட்டாளுக்கு போற நீ பேசாரு மணி போறப்பா மணி அவனை பெட்டாளுக்கு போற அக்கால ஒளி என்ன கலை என்னிட்ட வந்து பொண்ணு கேட்கற போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாராயம் போட மாட்டேன், பிராந்தி குடிக்க மாட்டேன், கோட்டை குடிக்க மாட்டேன், நீ பேசாரு மணி அப்படி சொல்லி கட்டிட்டு போயிட்டு இப்ப தண்ணி போடுறோம். எங்க போயிட்டான் பொண்டாட்டி? எங்கம்மா போயிட்டான்? எங்க போயிட்டான் அக்கால? டேய் வரண்டாடுறான்னா கிளவி புண்டவாயா இல்ல என் புருஷன் கூட இந்த அமுக்கு அமுக்குனது இல்ல. என்ன சொல்ற? என்னடா கெட்டு போன களி மாதிரி நீ நல்லா இருப்பியா? என்ன தூப்பிடிச்சா? அப்ப என் புருஷனுக்கு எனக்கு சண்டை வந்து ஒரு நாள் கூட இதை தொட்டது இல்ல. நீ என்னடா லப்புரா இழுத்துக்கிட்டிய அப்பா? நான் தோல் சபை தான் குடிச்சிட்டேன். தோல் சபைக்கு இதுக்கு தெரியலையா? என்ன அவன் பொண்டாட்டி வைக்கிறியா? வாடா வாடா கட்டி புண்டவாயா வாடா வாடா அவசரமா பொண்டாட்டி போற நீ வாடா. நான் தான் அவன் பொண்டாட்டி வாடா. சித்தப்ப புத்திய பாரு. அறுப்பெடுத்துக்கிட்டு அலையுதாயா? தண்ணி போடுறேன்னு சொல்றேன். தண்ணி போட்டு என்ன பண்றான்? அவன் தண்ணி போட்டவன் சும்மா இருப்பான். என்ன பண்ணுவேன்? ராத்திரி 7 மணி ஆனா போதும் அப்பா குத்தரத்துக்கு ஆரம்பிச்சுட்டான்ப்பா. முன்னத்தி நேரத்திலேவா? 7 மணிக்காவா? சரி அது விடு. ஏமா என்னமா குத்துறான்? ஏதாவது கடப்பாறையில குத்துறானா? கடப்பாறையில குத்தி இருந்தாலும் உருவி போட்டிருப்பனை. என்ன சூரியல குத்துறானா? மடக்கி வச்சிருப்பனை. என்ன கவதலையில குத்துறானா? போனா போகுதுன்னு விட்டுருப்பனை. இதுலமா குத்துறான்? அவன் இத்தோடு வச்சிருந்தா எருமை கட்டுற போல குச்சி. மணியனா எங்க பிள்ளை வந்து பொண்ணு கேக்குற போது காடு வந்து 15 ஏக்கர் காடு இருக்குது. சிந்து மாடு இருக்குது, டிராக்டர் நாடு இருக்குது, பஸ் ஓடுது, லாரி ஓடுது. அப்படி சொல்லித்தான் என்ன பொண்ணு கேட்டான். என்னிட்டு இத்த வளர்த்து அவன் சொல்லியா? எங்கேயோ அருணா கையில சுத்தி வச்சிருப்பான் போல இருக்கு. அப்பா இனிமே அவனோட பொழைக்க மாட்டேன். நீயே பொழைச்சாலும் நான் விட மாட்டேன். நீ வந்து படுத்துக்குவியா? அவன் தண்ணி போட்டு ஏதோ மறுபடியும் ஏதோ கசமுசம் பண்ணி விடுவான். ஆமா ஆமா அப்பா நான் பொழைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு அவ்வளவுதானே அப்பா. அவன் குத்துல ஒரு வெடுப்பு ஒண்ணு இருக்குது பாரு. ஏமா வரப்போ தார் பண்ண சொல்லி தானே வந்தேன். டாக்டர் கண்டோடி தானே டாக்டர் கிட்ட காமிச்சேன். டாக்டர் படுக்க வச்சு பார்த்துட்டு விசுக்குன்னு பயந்துக்கிட்டான். பெருகாயமா இருக்குதுதான். ரசத்தை கொடு, நான் அனுப்புறேன். மகாராண்ட கையை பொழிச்சுக்க.